திரு பாலகுமாரன் அவர்களின் உடையார் பாகம் 3 முடிவுரை. சரி, நான் இப்பொழுது பரமேஸ்வரனையும் ரவிதாசனையும் தேடி பிடித்து இந்த சபைக்கு கொண்டு வருகிறேன். இந்த சபையில் அவர்களை வைத்து உத்தம சோழருக்கும் இதற்கும் சம்மந்தம் உண்டா என்று விசாரிக்கின்றேன். அவர்கள் இருக்கிறது ஆதித்த கரிகாலனை கொன்றது உத்தம சோழருடைய தூண்டுதலின் பேரில்தான் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று வினவ உத்தம சோழர் எழுந்து கைகூப்பினார். உன்னை தாண்டி என்னை பதவியில் ஏற்றுவதாய் ரவிதாசனும் பரமேஸ்வரனும் சொன்னார்கள். அவர்கள் முதலில் என் தாய் செம்பியன் மாதேவியை தொடர்பு கொண்டு பிறகு என் தாய் மூலம் என்னை வந்து பார்த்தார்கள். இந்த அரசாட்சி எனக்கு கிடைக்காது, அது உன் கைக்குத்தான் போய் சேரும் என்று நான் நினைத்திருந்தேன். ஆனால் அருள்மொழியை தாண்டி இந்த அரசாட்சிக்கு நாங்கள் வர உதவுகின்றோம். எங்களை பிரம்மராயராக வைப்பாயா என்று கேட்டார்கள். நான் ஆவல் காரணமாக சரி என்று சம்மதித்தேன். நான் சம்மதித்ததற்கு என் தாயும் ஒரு காரணம். உன்னுடையது தானே அரசாட்சி, உனக்கு உதவ ஆள் இல்லாததால் தானே நீ சோம்பி கிடைக்கின்றாய். இதோ உதவ ஆட்களை கடவுள் அனுப்பியிருக்கிறார் என்று சொன்னார். நானும் சரி என்று தலையசைத்தேன். இதற்கு யார் இடைஞ்சலாக இருக்கிறார்களோ அவர்களை அப்புறப்படுத்திவிட்டு பிறகு வருகிறோம் என்று போனார்கள். இதற்கு என்ன அர்த்தம் என்று எனக்கு தெரியவில்லை. இதற்கு இடைஞ்சலாக இருப்பவர் ஆதித்த கரிகாலன்தான் என்றும் சொன்னார்கள். நான் வேறு தேசத்திற்கு விரட்டு விடுவார்கள் என்று நினைத்தேன். இப்படி குத்தி கொண்டு விடுவார்கள் என்று எனக்கு தோன்றவில்லை. ஏன் குத்தி கொன்றீர்கள் என்று கேட்க தங்களை குத்த வந்ததாக சொன்னார்கள். நான் நம்பவில்லை. அவர்கள் பாண்டியனின் ஆபத்து உதவிகள் என்று பிற்பாடுதான் எனக்கு தெரிந்தது. அது பற்றி விசாரித்த பொழுது உனக்கு நான் ஏதேனும் துரோகம் செய்தானா, எந்த இழிவும் செய்தானா? நான் பாண்டியனின் ஆபத்து உதவிதான். ஆனால் உன்னுடைய பிரம்மராயன் உனக்கு விசுவாசமாகத்தானே இருக்கின்றேன் என்று சொல்லிவிட்டார்கள். எனக்கு அவர்களை மீற முடியவில்லை. மீற ஒட்டாது பல்வேறு விஷயங்களில் என்னை கட்டுப்படுத்தி இருந்தார்கள். என்னை விட என் தாய் மீது அதிக நம்பிக்கையை வைத்திருந்தார்கள். ஆதித்த கரிகாலனை கொல்லச் சொல்லி நான் சொல்லவில்லை. ஆதித்த கரிகாலன் இருந்தது எனக்கு வருத்தம்தான். ஆனால் என் தாயின் கைப்பாவையாக நான் இருக்க என் தாயை அவர்கள் கைப்பாவையாக மாற்றிக்கொண்டார்கள். எனவே சோழ தேசம் அவர்களிடம் வந்துவிட்டது. அடுத்த வருடம் என்று நகர்ந்து அவர்கள் பல பொருந்திய வீரர்களாகவும் மாறிவிட்டார்கள். எல்லா இடத்திலும் அந்தன வீரர்களும் அந்தன ஒற்றர்களும் அந்தன மந்திரிகளுமே இருப்பதை பார்த்து நானும் புழுங்கினேன் தான். ஆனால் மீற முடியவில்லை. நான் எந்த மரியாதையும் இழக்காததால் தொடர்ந்து அரசனாகவே இருந்தேன். ஆனால் அந்த அரசாட்சி இப்பொழுது அலுத்து விட்டது. இப்படி ஒரு அரசனாக இருப்பதற்கு பதிலாக எங்கேனும் யாத்திரை போகலாம் என்றுதான் நான் எண்ணியிருந்தேன். நீயே வந்துவிட்டாய். இது உன் அரசவை, இது உன்னுடைய ஆட்சி பீடம். நீயே மன்னனாக இரு. நீ சோழ தேசத்தை வளமான பலமான நாடாக மாற்று. அவர்களை நீ என்ன செய்தாலும் எனக்கு அக்கறை இல்லை. ஒருவேளை என்னை கொல்ல வேண்டும் என்று விரும்பினாலும் நான் அதற்கு முற்படுகின்றேன். ஆனால் என் மகன் கண்டராதித்தனை நீ தயவு செய்து உயிரோடு வைத்து காப்பாற்ற வேண்டும். ஒரு நாளும் அவனுக்கு ஒரு தீங்கும் ஏற்படக்கூடாது. நீதான் வளர்த்து வர வேண்டும். இது மட்டும்தான் என்னுடைய கோரிக்கை. கைத்தட்டி கண்ணீர் வழியச் சொல்ல இளவரசர் அருள்மொழி மனம் நொந்து போனார். வெகு நேரம் சிந்தித்தார். சட்டென்று தன்னை சுதாரித்து கொண்டு வந்தியத்தேவரோடும் பழுவேட்டரையோடும் மூவேந்த வேளாளரோடும் செங்காளியோடும் பஞ்சவன் மாதேவியோடும் கலந்து ஆலோசனை செய்தார். ஒரு நல்ல நாளில் நல்ல நேரத்தில் ஈசான சிவபண்டிதரை முன்னிறுத்தி தன் சோழ தேசத்து சக்கரவர்த்தியாக தன்னை பிரகடனம் செய்து கொண்டார். அது மட்டுமில்லாது உடனடியாக உடையார்குடிக்கு ஸ்ரீமுகமும் அனுப்பினார். ரவிதாசனையும் பரமேஸ்வரனையும் துரோகிகள் என்று சொல்லி அவர்களுடைய பெண்டுகளையும் குழந்தைகளையும் பெற்றோர்களையும் அவர்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு பெண் கொடுத்தவர்களையும் பெண் கொடுத்த வேட்டத்தார்களையும் உடனடியாக சகல உறவுகளையும் துறந்துவிட்டு ஊரை விட்டு போக வேண்டும் என்று கட்டளையும் இட்டார். அந்த நிலங்களுக்கு ஒரு விலையை போட்டு அதற்குண்டான காசை கிராமத்தினரே கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லி தனியாக ஒரு மூட்டை பொற்காசும் அனுப்பினார். ஸ்ரீமுகம் கொண்டு போனது பரமன். பரமனுக்கு பின் பழுவேட்டரையர் ஒரு பெரும் படையோடு போய் உடையார்குடியை சுற்றி வளைத்து கொண்டார். உடையார்குடியை சுற்றி காவல் வீரர்களும் உடையார்குடிக்குள் இருக்கின்ற மறவர்கள் சீறி நிற்பதும் தெரிந்து கொண்டு ரவிதாசனும் பரமேஸ்வரனும் அந்த ஸ்ரீமுகத்தில் சொன்னதற்கு ஏற்ப ஊரை விட்டு போக தயாராக இருங்கள். குதிரைகளை விட்டுவிட்டு கால்நடையாக வயதான பெற்றோர்களையும் குழந்தைகளையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் மேற்கு நோக்கி நகர்ந்தார்கள். கருவூர் வழியாக மலைகள் ஏறி சேரதேசம் போனார்கள். ஊர் முழுவதும் மக்கள் வரிசையாக நின்று இழிவுபடுத்தினார்கள்.
கொன்றுவிட வேண்டும் என்ற கோபம் சோழ தேசத்தின் எல்லா பக்கத்தில் இருந்தும் வந்தது. பழுவேட்டரையர்தான் மிகவும் துடிப்பாக இருந்தார். ஆனால் மேலே ஒரு துரும்பு கூட படக்கூடாது, எந்தவித அவமானத்திற்கும் அவர்கள் ஆட்படக்கூடாது என்று சக்கரவர்த்தி உறுதியாக கட்டளையிட்டுவிட்டு பரமன் மழபாடி துணையோடு சோழதேச எல்லை வரை அவர்களை வழி அனுப்பி வைத்தார். சோழ தேசம் எல்லையை தாண்டியவுடன் மறைந்திருந்த வில்லையும் அம்மையும் எடுத்து நான் ஏற்றி சோழ தேசம் தூக்கி பல அம்புகளை செலுத்தி மண்ணில் குத்தியதாகவும் அங்கிருந்து உரத்த குரலில் கையசைத்து ஒரு நாள் மீண்டும் வருவேன் என்று சொன்னதாகவும் சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரிடம் தெரிவித்தார். சக்கரவர்த்தி படை திரட்டினார், பயிற்றுவித்தார். மரங்கள் வெட்டும் வெவ்வேறு கருவிகளை கருமார்களை விட்டு செய்ய சொன்னார். ஆயுதங்களும் அம்புகளும் செய்யப்பட்டன. பதவியேற்ற 9ஆம் மாதம் மிகப்பெரிய படை சேர தேசத்திற்குள் நுழைந்து காந்தளூர் சாலை கடிகையை உடைத்து தரைமட்டமாக்கி எதிர்பட்ட அத்தனை பேரையும் கொன்றது. அத்தனை பேரையும் அடித்து துவைத்து பல்கடித்த அத்தனை பேரையும் முகத்தில் அறைந்தது. ரவிதாசனும் பரமேஸ்வரனும் தப்பித்து போனார்கள். பல்லாயிரக்கணக்கான அந்தன வீரர்கள் அடிபட்டு இறந்து போனார்கள். அதற்கு பிறகு சேர தேசத்திலிருந்து எந்தவிதமான வாலாட்டமும் இல்லை. நம்பியாண்டார் நம்பி மிக கவனமாக ஓலைகளை தேர்ந்தெடுத்து எடுத்தவைகளை பிரித்து படித்து பொருள் புரிந்து பல்வேறு பிரதிகள் எடுத்து சோழ தேசம் முழுவதற்கும் தேவார திருவாசகம் படிப்பதற்கு உண்டான ஆட்களை நியமித்தார். சைவ சமயம் கொடிகட்டி பறந்தது. சோழ தேசம் செழிப்பாக வளர்ந்தது. காந்தளூர் சாலை கடியை அடித்து துவைத்து மீண்டு வந்த சக்கரவர்த்தி ஸ்ரீ ராஜராஜ தேவர் பழுவூருக்குள் நுழைந்து அங்கே பஞ்சவன் மாதேவியை மேலப்பழுவூர் கோவிலில் திருமணம் செய்து கொண்டார். அதே குதிரையில் ஏற்றி தன்னோடு அரண்மனைக்குள் அழைத்து வந்தார். பட்ட மகிழ்ச்சியிடம் அறிமுகப்படுத்தினார். பஞ்சவன் மாதேவியின் கொடி அந்த அரண்மனையில் பட்டொளி வீசி பறந்தது. அன்றிலிருந்து இன்று வரை எந்தவிதமான இடர்பாடும் இல்லாமல் அந்த கொடி இன்னும் சிறப்பாக இன்னும் உயரே பறந்து கொண்டுதான் இருக்கின்றது. இத்துடன் நேயர்களே, உடையார் நாவலின் பாகம் 3 முடிவுற்றது. விரைவில் இதன் அடுத்த பகுதியை உங்களுக்காக வாசித்து காட்டுகின்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். If you like this one, please subscribe and be a member of my channel.